குளித்தலையில் தனியார் மெட்ரிக் பள்ளி தாளாளரின் வீட்டிற்குள் புகுந்து தாய் மகளை அரிவாளால் வெட்டிவிட்டு 9 லட்சம் ரூபாய் பணத்தையும் 31 சவரன் தங்க நகைகளையும் கொள்ளையடித்த முகமேடு முடி கொம்பல் நம்பர் பிளேட் இல்லாத காரில் தப்பிச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வீர தியாகராஜன் வழங்க கேட்கலாம். வீர தியாகராஜன், வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். குளித்தலை அண்ணா திருமண மண்டபம் அருகே அரசு கல்லூரியின் முதல்வர் கருணாநிதி தனது குடும்பத்துடன் குடியிருந்து வருகிறார். நேற்று முன்தினம் தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு இரவு 11 மணியில் வீட்டுக்கு வந்தார். இரவு தனது மனைவி மகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை 3 மணி அளவில் முகமூடி அணிந்த 3 நபர்கள் அருவா மற்றும் ஆயுதங்களை காட்டி மகளை மிரட்டல் விடுத்தனர். அப்போது நகை பணத்தை கேட்ட பொழுது அருவாளை தாக்கிய போது நகை பணம் இல்லை என்று சொல்லும் பொழுது மர்ம நபர்கள் அருவாளை வெட்டும் பொழுது சத்தம் கேட்டு கீழே படுத்திருந்த தாயார் மேலே வந்தனர். அருவாள் வெட்டு தடுத்த போது அந்த அம்மாவிற்கு அருவாள் வெட்டு விழுந்தது. அப்போது முகமுடி அணிந்த 3 நபர்கள் வீட்டில் இருந்த 9 லட்சம் பணம் 31 பவுன் தங்க நகைகளை எடுத்து சென்றனர். தொடர்ந்து அவர் 3 பேருடைய தந்தை மகள் தாயாருடைய செல்போனையும் பறித்து சென்றனர். இது குறித்து தகவல் இருந்த குளித்தலை போலீசார் கரூர் எஸ்பிக்கு தகவல் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட மகள் மற்றும் தாயார் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இது குறித்து குளித்தலை போலீசார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.